வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், I am Revati Chinnathambi, your physics teacher. All of you fine? Yes, I am also fine. Can I start the class now? Okay. In today's session, I will talk about atom bomb. Atom bomb na தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணுகுண்டு அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணுகுண்டு. நம்ம இந்தியாவில் முதல்ல பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல அணுகுண்டு சோதனை நடத்தினார் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அணுகுண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? Atom bomb. Atom bomb is based on the principle of uncontrolled chain reaction. What is that? Atom bomb எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ஆட்டம் பாம்னா அணுகுண்டு, பிரின்சிபல்னா தத்துவம், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை. நம்ம செயின் ரியாக்ஷன்ஸில் 2 டைப்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்று கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த ஆட்டம் பாம் எந்த பிரின்சிபலில் செயல்படுது? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இன் an uncontrolled chain reaction, the number of neutrons and the number of fission reactions multiply almost in a geometrical progression. இந்த uncontrolled chain reaction, that means இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் என்ன நடக்குது? number of neutrons அப்படின்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை. தி நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அணுக்கரு பிளவு வினைகளோட எண்ணிக்கை. மல்டிப்ளை ஆல்மோஸ்ட் இன் எ ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் அப்படின்னா இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் கிடைக்கிற இந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையும் பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருகுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு இன் திஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ரிலீஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஹியூஜ் அப்படின்னா என்னது? ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதிக அளவில் எனர்ஜி கிடைக்குது. எப்போது? வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில், ரொம்ப கம்மியான நேரத்தில் அதிக அளவு ஆற்றல் கிடைக்குது. அண்ட் இட் லீட்ஸ் டு an எக்ஸ்ப்ளோஷன். இது எதுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க? வெடித்தல் வினைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சுதா? மேம் இன்னொரு டைம் ரீட் அவுட் பண்ணுறேன், கவனிங்க. தி ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இன் அன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் and the number of fission reactions multiply almost in a geometrical progression. This releases a huge amount of energy in a very small interval of time and leads to an explosion. Structure of an atom bomb. An atom bomb consists of a piece of fissile material whose mass is subcritical. ஆட்டம் பாம்பில் யார் இருக்கா? சப்கிரிட்டிக்கல் அளவுக்கு மாஸ் இருக்கிற ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குது.
நம்ம ரெண்டு விஷயம் படிச்சிருக்கோம், சப்கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் மாஸ் இருக்கிற ஒரு சின்ன ஃபிசைல் மெட்டீரியல், பிளவுக்குட்படக்கூடிய பொருள் இருக்குது. திஸ் பீஸ் ஹாஸ் எ சிலிண்ட்ரிக்கல் வைல்ட். சிலிண்ட்ரிக்கல் வைல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உருளை வடிவ வெற்றிடம், காலியிடம் இருக்குது. சரிங்களா? Let's see that. இந்த பார்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அரவுண்ட் தட், அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த வேக்கம் ஸ்பேஸ் அரவுண்டில் யார் இருக்கா அப்படின்னா ஃபிசனபிள் மெட்டீரியல், பிளவுக்குட்படக்கூடிய பொருள் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக யார் அப்படின்னா வெற்றிடம், ஒரு வேக்கம் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற ராடு வந்து அதுக்கப்புறம் தான் இன்செர்ட் பண்ணுவோம். கவனிங்க. Structure of an atom bomb. An atom bomb consists of a piece of fissionable material whose mass is subcritical. This piece has a cylindrical weight. It has a cylindrical fissile material which can fit into this weight and its mass is also subcritical. இப்போ முன்னாடி நான் என்ன பண்ண, அந்த டயக்ராமில் ஒரு வேக்கம் ஸ்பேஸ் காமிச்சு ஒரு அவுட்லைன் போட்டு, அந்த அவுட்லைனில் வந்து அந்த ஃபிசனபிள் மெட்டீரியல் சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட் அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இடையில் இருக்கிற அந்த ராடை வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ்னு கன்சிடர் பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த எம்டி ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ராடை, அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுற மாதிரி அகைன் அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால் உருவான ஒரு ராடை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். It has a cylindrical fissile material which can fit into this vial and its mass is also subcritical. When the bomb has to be exploded, the cylinder is injected into the vial using conventional explosive. அந்த ராடை இன்செர்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் மெத்தடில், அதாவது மரபு வெடிபொருள் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வெடிக்க வைப்போம். அந்த மாதிரி வெடிக்க வைக்கும்போது அந்த சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட் அளவுக்கு மாஸ் இருக்கிற அந்த ஃபிசனபிள் மெட்டீரியலோட ராடு வந்து அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணும். அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண உடனே அந்த டோட்டல் மாஸ் ஆஃப் தட் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போன உடனே அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும், வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, இங்கே கவனிங்க. இது கொஞ்சம் இமேஜ் கிளியராக இல்லை லெட்டர்ஸு. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ். லிசன் ப்ளீஸ், கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் பேரியர். கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் இனிஷியலாக இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற வெடிபொருள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் சுற்றி யார் இருக்கிறான்னு நான் சொல்லியிருக்கேன், ஃபிசனபிள் மெட்டீரியல் சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த மரபு வெடிபொருள் இருக்கு இல்லையா, கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ், இது வந்து இயங்கின உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராடு வந்து இந்த கேப் வழியே இன்செர்ட் ஆகும். இந்த ராடு இந்த கிரே கலரில் இருக்கு இல்லையா, இந்த ராடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி இன்செர்ட் ஆகும். இப்படி இன்செர்ட் ஆன உடனே அந்த கேப்பு, அந்த சிலிண்ட்ரிக்கல் வைல்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேப்பு ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்படி ஃபில் ஆன உடனே என்ன ஆகும்,
அந்த கேப்பை சுற்றி சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட் அளவுக்கு மாஸ் இருக்கிற ஃபிஷனபிள் மெட்டீரியல் நம்ம வச்சுருந்தோம். அந்த வெற்றிடம் வந்து அந்த வைல்டு ஸ்பேஸ் அப்படியே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதே சப்கிரிட்டிக்கல் அளவுக்கு மாஸ் இருக்கிற இன்னொரு அதே ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால் உருவான இன்னொரு ராடை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆன உடனே அந்த 2 ஃபிஷனபிள் மெட்டீரியலோட மாஸஸும் கம்பைன் ஆகும்போது இந்த ஹோல் சிஸ்டத்தோட மாஸ் என்னவா மாறும்? சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு மாறும். இப்படி சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு மாறும்போது இந்த சிஸ்டம் வந்து என்னாகும்? பிளாஸ்ட் ஆகும், வெடிச்சிரும். ஓகே, கவனிங்க. When the bomb has to be exploded, the cylinder is injected into the wild using a conventional explosive. கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ், அந்த மரபு வெடிபொருள் வந்து வெடிக்க ஆரம்பித்தோன்னா அந்த ராடு என்ன செய்யும்? சிலிண்ட்ரிக்கல் ராடு வந்து அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணும். கேப்பை ஃபில் பண்ணோன்னா பாம்பு வெடிச்சிரும். நவ் தி 2 pieces of fissile material join to form the supercritical mass which leads to an explosion. The structure of an atom in this figureனு சொல்லியிருக்கிறாங்க. மாஸ் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போன உடனே அது என்ன செய்யும்? பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும். During this explosion, tremendous amount of energy in the form of heat, light and radiation is released. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது, வெடிக்கும்போது, அணுகுண்டு வெடிக்கும்போது ட்ரிமாண்டஸ் அப்படின்னா ஏராளமான அளவு, எனர்ஜினா ஆற்றல். அணுகுண்டு வெடிக்கும்போது ஏராளமான அளவு ஆற்றல், இன் தி ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த வடிவத்தில்? ஹீட்டு, லைட்டு, அதுக்கப்புறம் என்னது? ரேடியேஷன். வெப்பம், ஒளி மற்றும் கதிர்வீச்சு வடிவத்தில் என்ன ஆகும்? வெளியேறும். அணுகுண்டு வெடிக்கும்போது ஏராளமான அளவு ஆற்றல் வந்து வெப்பம், ஒளி, அப்புறம் கதிர்வீச்சு வடிவத்தில் என்ன ஆகும்? வெளியேறும். A region of very high temperature and pressure is formed in a fraction of a second, along with the emission of hazardous radiation like gamma rays, which adversely affect the living creatures. அப்படி என்ன அர்த்தம்? அணுகுண்டு வெடிக்கும்போது ஏராளமான அளவு ஆற்றல் வந்து வெப்பம், ஒளி, கதிர்வீச்சு வடிவத்தில் வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே, கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே என்ன நடக்கும்? அந்த அணுகுண்டு வெடித்ததோட சுற்றுப்புறம் வந்து அதிக வெப்பநிலை, ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷருக்கு மாறிடும். அதே நேரத்தில் இன்னும் என்ன நடக்கும்? ஹசார்டஸ் ரேடியேஷன், தீங்கு விளைவிக்கக்கூடிய காமா ரேடியேஷன் எமிட் ஆகும். இந்த காமா ரேடியேஷனோட இயல்பு என்ன அப்படின்னா, அட்வர்ஸ்லி அஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப மோசமான பாதிப்பு உருவாக்கும். யாருக்கு? லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னா உயிரினங்கள். அணுகுண்டு வெடிக்கிறதுனால அதிகளவு வெப்பம் உருவாகுது, அதிகளவு அழுத்தம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் காமா ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடியேஷன் எமிட் ஆகுது. அந்த ரேடியேஷன் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை யாருக்கு ஏற்படுத்தும்? உயிரினங்களுக்கு ஏற்படுத்தும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, this type of atom bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during the Second World War. இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோசியல் சயின்ஸில் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரியில். இந்த மாதிரியான அணுகுண்டு வந்து என்ன பண்ணியிருக்கு? 1945 ஜப்பானில் ஹிரோஷிமா அண்டு நாகசாகி அப்படின்ற இடத்துல 2ஆம் உலகப் போர் அப்போ வெடித்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் உருவான பாதிப்புலேருந்து இன்னும் ஜப்பான்காரங்க மீண்டு வரலை அப்படிங்கிறது வரலாறு. சரிக்கணுங்களா?
அணுகுண்டுனா என்ன, அது எப்படி வெடிக்குது, அதனால் உருவாகிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, குட், கீப் இட் அப். Thank you for listening, students.